அப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இப்போ வந்து தீபாவளி பக்கமாக வருது. சரி. அதனால் வந்து ஸ்வீட் காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் அதான் செய்வாங்க அதிகபட்சம். நம்மளும் செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக செய்கிறோம். சரி, என்ன செய்ய போகிறீங்க இப்போ? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி செய்ய போகிறோம். பூந்தி, இனிப்பு பூந்தி. இனிப்பு பூந்தி. ஆமாம், இன்னைக்கு இனிப்பு பூந்தி செய்கிறோம். நாளைக்கு ஜிலேபி செய்கிறோம். ஜிலேபி செய்கிறோம். ஆமாம், பண்ணலாம், பூந்தியாகவும் சாப்பிட்லாம். சரி, ஓகே. லட்டு வேணுன்னா உருண்டை பிடிக்கலாம், பூந்தி வேணுன்னாக்க உருண்டை பிடிக்க தேவையில்ல. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரி, சட்டு புட்டுன்னு போடுங்க, என்னென்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். அதுக்கு உண்டானது பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், சக்கரை வாங்கிட்டு வந்தாச்சு, முந்திரி வாங்கியாச்சு, திராட்சை வாங்கியாச்சு, ஏலக்காய், கடல மாவு வாங்கியிருக்கோம். அதுக்கு உண்டான பாத்திரமும் எடுத்தாச்சு, ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு ஜிலேபி அது எப்படி போடுறோன்னு நாளைக்கு ட்ரை பண்ணிப்போம். தொடங்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவு காய்ச்சறதுக்கு ஒரு குண்டான் எடுத்துக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே அடுப்பு பற்ற வச்சு பாவு காய்ச்சிட்டு மேற்கொண்டு அப்புறமா பூந்தி அரிக்கிறது தான் பார்ப்போம். ஆனால் இதை கரைஞ்சினா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவில் தான் செய்ய போகிறோம். அந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். முதல்ல காட்டியிருந்தோம் 1/2 கிலோ இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை போட்டு அது பாவு பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதை போட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மாவையும் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடையில் போய் இவன் கடையில் மணேசன் ராமன் கடையில் பாலுக்கு 1/2 லிட்டர் வாங்கிட்டு நமக்கு டீ வாங்கிக்கலாமா? 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கிட்டு குரு காப்பி தூள் 10 ரூபா தூள் 2 வாங்கிக்க. சரி, செல்லு எடுத்துகிட்டே போயிட்டு எவ்வளோ நிற்க கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் அக்கௌண்ட்டில் காசு போட்டுருவேன். மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கலாம், வடசட்டியை வச்சுக்கலாம். அடுப்பு வேறு போகுது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன், அடுப்பு புகையாமல் எரி விடுறதுக்கு என்ன பண்ணுறது. அடுத்த ரவுண்ட் 1/4 கிலோ மாவு, 1/2 கிலோ போடல. மலைச்சாரல் மாதிரி இதெல்லாம் போட்டியா? கடைசியாக கொஞ்சம் நெய்யில் வறுத்து. அடுத்து பாருங்கள், அது நல்லா அருமையாக உதிரியாக வந்துடுச்சு. குண்டாவில் போட்டுக்கலாம். பத்தாத குண்டான். திராட்சை, முந்திரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூஞ்சி அரைச்சி வச்சாச்சு.
அடுத்து வந்து பாவு ஊற்றி கலந்துக்கலாம். சுடுது. துணி கீழே பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு கிண்டி டோன் வச்சுக்கலாம். அப்படியே எடுக்கும்போது முந்திரியும் திராட்சையும் தனியாக இருக்கும். பாவு பத்தில் என்ன வேணும்? பாவு என்ன வைக்கணும்? ஊறவே இல்லைப்பா. அதை வச்சுட்டு வா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லட்டை நல்லா உருட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒன்றரை கிலோ 1 கிலோவுக்கு மேலே வர மாட்டேங்குது லட்டு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சூட போட்டு வச்ச லட்டு பார்த்துங்க. சும்மா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா போதும். தீபாவளி ஸ்பெஷலுக்கு 1 கிலோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கிடைக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமான லட்டு, கொழுப்பு எதுவும் சேர்த்தாமல் வச்சுருக்கோம். மாட்டு கொழுப்பு இல்லை. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. இனிப்பு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் இருக்கும். தீபாவளி நேரத்துக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே போடாமல் செஞ்சுருக்கோம். நீங்கள் வெளியே போடுறப்ப என்னென்னு போடலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களே இப்போ பக்கமாக பார்த்துருப்பீங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. பண்டிகை ஏதாவது விசேஷம் இருந்துச்சுன்னா நீங்களே வீட்டிலே செய்யுங்க. ஆர்டர் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம்.